உங்க வீட்டுக்கு புதுசா வார்ட்ரோப் பிளான் பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணிடாதீங்க. என்னடா இங்க குப்பை மாரி குமிஞ்சு கிடக்குன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணாத புது ப்ராடக்ட்ஸ் அடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஆனா இது எதுவுமே அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்ல. வார்ட்ரோப் ஷெல்ஃப் ஃபுல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் இந்த பக்கம் ஷெல்ஃபே இல்ல. ஸ்டுடியோவோட வார்ட்ரோப்ல தான் வைக்க முடியல. பெட்ரூம் வார்ட்ரோப்ல வைக்கலான்னு பார்த்தா அங்கேயும் அதே பிரச்சனை தான். இங்க ஷெல்ஃபே இல்ல. என் பையனோட வார்ட்ரோப்ல வைக்கலான்னு பார்த்தா அங்கேயும் அதே பிரச்சனை தான். இங்கேயும் ஷெல்ஃப் இல்ல. அடுக்கி வைக்கிறதுக்கு அவ்வளோ பொருள் இருக்கு. இதுக்கு என்னதான் பண்ணலான்னு மண்டையை போட்டு குழப்பி முள்ளால தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி பொருளால தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் ஷெல்ஃப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். இது வெல்க்ரோ டேப்போட வந்துடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அடுக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் கீழே அன்பாக்ஸ் பண்ணாமல் அடுக்கி வச்சிருந்த எல்லா பார்சல்ஸையும் நான் அதில் அடுக்கி வச்சிட்டேன். இப்போ தான் என்னோட ஸ்டுடியோ மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. என் பையன் வார்ட்ரோப்லையும் கோட் மாட்டுற பைப் இருந்துச்சு. எல்லா மூட்டையும் கீழே தூக்கி வச்சுட்டு 3 அடுக்கு இருக்க மாதிரி ஹேங்கிங் ஷெல்ஃப்ஸை மாட்டிட்டேன். ஒரு டாய்ஸாக பார்த்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த டாய்ஸ்லாம் இவங்கிட்ட இருக்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். எல்லாமே ஒரு மூட்டையில் போட்டு குமிச்சு வச்சிருந்தோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் டாய்ஸா எங்கடா வச்சிருந்தீங்க இத்தனை நாளா அப்படின்னு பையன் ஷாக் ஆயிட்டான். அண்ட் பெட்ரூம் வார்ட்ரோப்ல வைஃபோட இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வைஃபோட ஏரியாவை ஆக்குபை பண்றதுனால ஒரு சைடில் இருக்க பொருளை மட்டும் பார்த்து பக்குவமா எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஆர்கனைசர் கச்சிதமாக ஃபிட் ஆகிற மாதிரி ஸ்பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி ஒரு ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொலாப்சபிள்ங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு தேவைப்படலாம் மடக்கியும் வச்சிடலாம். இதிலே 2 ரோவை நான் வைஃப்க்கு கொடுத்துட்டேன். அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ப்ராப்பராக அடுக்கி வச்சுட்டேன். வேணும்னா இந்த மாதிரி இழுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே இருக்க ரேக்கை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த அயன் பண்ண ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே இருக்கு. இந்த பழைய ஓல்டு ஹேங்கரை தூக்கி போட்டுட்டு இந்த நியூ மாடல் ஹேங்கர் வாங்கியிருந்தேன். இது எந்த சைடில் பார்த்தாலும் ஹேங்கர் மாதிரி தெரியல. ஆனால் இதில் ஒரு செம்ம மேட்டர் இருக்குங்க. இது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டடியாக நின்றும். இதில் ஷர்ட்ஸ், சாரீஸ், பேண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங்கும் ஆக்கிடலாம். அண்ட் இன்னொரு ஹேங்கர் மாட்டி அதுலயும் நான் கொஞ்சம் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் வேணா உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு சேனலோட பயோவில் கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க.